சில கனவுகள் இருக்குதுங்க, அது நம்ம சொல்லாமலே ஸ்லோவா நம்ம மனசுக்குள்ள டெவலப் ஆயிடும். டெய்லி அதை பத்தி திங்க் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஆனா அது நம்ம லைஃப்ல ஒரு பார்ட்டாவே மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு கனவு தான் எங்க வீடு. ஸோ வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். திஸ் இஸ் நித்யா ஃப்ரம் நித்யாவர்ஸ். எவ்ரி நியூ பிகினிங் நீட்ஸ் எ பிளெஸிங்ஸுங்க. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பே நம்ம குலதெய்வத்துக்கு போயாச்சு. எங்க கோவிலை சுத்தி ஃபுல்லா ரொம்ப வயல்கள்லாம் நிறைய இருக்கும். ஒரு டிவைன் அட்மாஸ்பியர் இருக்கு பாத்தீங்களா, அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கே ஒரு காம்னஸ், ஒரு மன நிறைவு. அதை கண்டிப்பா வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாதுங்க. நாங்க அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சோம். பொங்கல் ரொம்ப அழகா பொங்கி வந்துச்சு. அது ஒரு ரொம்பவே பாசிட்டிவ் சைனா இருந்துச்சு. ஸோ பொங்கல் முடிஞ்சதும் நாங்க கோவில்ல சாமி தரிசனம் பண்ணிட்டு மன நிறைவோட அங்கிருந்து அப்படியே கிளம்பினோங்க. நம்ம ஜேர்னில ரொம்பவே முக்கியமான மொமெண்ட்டுங்க, அதுதான் பூமி பூஜா. இந்த டேக்காக கனவு கண்ட நாட்கள் ரொம்பவே அதிகங்க. ஒரு நியூ ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம பூமி தேவிக்கு நம்ம கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணுங்க. அதனால தான் நாங்கள் இந்த பூமி பூஜைக்கு ஜோதிடர்கிட்ட நல்ல நாட்டில் குறிச்சிட்டு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோங்க. பூமி பூஜாவில் ஃபர்ஸ்ட் நவகிரக பூஜா தாங்க. நம்ம வீடு கட்ட போறதுக்கு முதல் செங்கல் வைப்போம்லங்க, அந்த செங்கல்லாம் வச்சு பூஜை பண்றது தாங்க. அப்புறம் எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ஒருத்தவங்களா ஒரு கல்லை கொண்டு போய் பூஜைக்காக அந்த இடத்துல வைக்கணுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே பூஜை பண்ணி அது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அதே டைம்ல அந்த பக்கம் வாஸ்து பூஜாக்காக மேஸ்திரி அங்கிள் எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருந்தாருங்க. அந்த இடத்துல அழகா மண்ணை வச்சு அழகா ரவுண்டா இந்த போட்டோல நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, அதே மாதிரி இது பண்ணி வச்சு ரெடி பண்ணாங்கங்க. மீன் டைம் அம்மா எல்லாரும் ஒரு சின்ன சின்ன மாதிரி பாத்திரத்துல மஞ்சள் தண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணி பூலாம் போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ அதுல ஒருத்தவங்களா அந்த கலச தண்ணியை எடுத்துட்டு அந்த தண்ணியில ஊத்த சொன்னாங்கங்க. அழகா நாங்க ஊத்தி முடிச்சோம். திருப்பி பூஜை பண்ணாங்கங்க. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு வெத்தலை, அதுக்கு மேல கற்பூரம் வச்சு ஏத்தி அது அழகா ஒரு மாதிரி ஒரு சுத்து வச்சாங்க. அது அழகா பார்த்தா சுத்திக்கிட்டே இருந்துச்சு. சீரியஸா அந்த மொமெண்ட் ஒரு ரிச்சுவல் மாதிரியே நான் ஃபீல் பண்ணலங்க. அது அப்புறம் நான் கேட்கும் போது தான் சொன்னாங்க, அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அது பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல் ஃப்ளோவா மாத்துறது தான் அந்த ஸ்டெப் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உண்மையாவே அந்த சீன் இப்போ வரைக்குமே கண்ணிலே இருக்குங்க. இதுதாங்க எங்க பூமி பூஜா வீடியோ. ஸோ இதுல ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒரு மீனிங் இருந்துச்சு, ஒவ்வொரு மொமெண்ட்லயும் ஒரு பிளெஸிங் இருந்துச்சுங்க. இது ஜஸ்ட் ஒரு பூஜை மட்டும் இல்லைங்க, நம்ம ட்ரீம் ஹவுஸ் ஜேர்னிக்கு இது ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் சொல்லலாம். இங்கே வரப்போகும் ஹாப்பி மூமெண்ட்ஸ், அப்புறம் இதுக்கப்புறம் வரப்போகிற டேஸ் எல்லாமே ஸ்மைலோட, லவ்வோட, ஹோப்போட வரணுன்ட்டு எங்களுடைய சின்சியர் விஷனே சொல்லலாங்க. ஸோ இப்படி தாங்க இந்த பூமி பூஜையை நல்லபடியாக முடித்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட வீடு கட்டுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.